ஒரு பலன்கள் கொடுக்கும். திடீர் முன்னேற்றம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், தொழில் வகையில் மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க. இது வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு டெம்பரவரியாக இருக்கிறவங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பர்மனெண்ட்டாக மாறிடுவீங்க. ஜூன் மாதம் வரைக்கும் வீசா அப்ளை பண்ணிட்டுங்க, வெளிநாடு போகலாம்னு இருக்கிற வீசா வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு வீசா வந்துட்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிரும். பெரிய லெவல் யோகங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். திருமணமே ஆகாதவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு. ஏன்னா ஜென்ம குரு, உச்சம் பெற்ற குரு ஜென்மத்தில் வரும்போது அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கும், பிஸ்னஸில் மிகப்பெரிய லாபம் கொடுக்கும். சும்மாவே பூட்டி கொடுத்த கடை சொல்லப்போனால் ஜூன் மாதத்துக்கு பிறகு திறக்கலாம்னு ஆசைப்படுங்க, திறந்த நேரத்துக்கு சிறப்பாக மிகப்பெரிய லெவலில் ஓடும். உணவு சார்ந்த விஷயங்கள், ஹோட்டல் சார்ந்த விஷயங்கள், கடை, இரும்பு சார்ந்த விஷயங்கள், எந்த ஒரு கடையாக இருந்தாலும் சரி ஜூன் மாதத்துக்கு பிறகு ஜென்ம குரு நீங்கள் வச்சதான் சட்டம், நீங்கள் வச்சதான் நாயை, உங்கள் பேர் தனியாக ஜொலிக்கும். ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட கடகராசி நம்பர் யாரும் அவரை வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் தான்னு எல்லாமே உங்களை தான் கூப்பிட்டு ஒரு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரத்தில் போய் உட்காரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு நிறையவே கிடைக்கும் கடகராசி நம்பர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு. ஆனால் ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சினா என்னங்க பலன் அப்படி